ஹாசினி, என்ன இருந்தாலும் அவங்க ரோஷக்காரங்க, புலிக்குட்டிங்கம்மா. சாப்பிடாம இருந்து கீழ கீழ விழுந்துற போறாங்க. அவங்க ம். ரோஷக்காரிங்க. ம். அங்க பாருங்க ஜெயம்மா. ஆ. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ம். பாத்தீங்களா? ம். உள்ள புலி குட்டிங்க எல்லாம் புல்ல தின்னுட்டு இருக்குங்க. ம். சூடா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல? இவங்களாவது ரோஷப்படுறதாவது. ஓஹோஹோ. இல்ல, அவ்வளவு ரோஷமா வசனம் எல்லாம் பேசினாங்க. இப்ப இப்படி சாப்பிடுதுங்க. இவங்களெல்லாம் இப்படிதான் வழிக்கு கொண்டு வரணும். இனி எல்லாரும் சமைக்கட்டும். நீங்க ஜாலியா டிவி பாருங்க. அசத்தர ஹாசினி, நீதான் உண்மையான குடும்ப தலைவி. இது மட்டும் இல்ல ஜெயம்மா, இன்னும் நிறைய இருக்கு. ஓ, இவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்டிங் பட்டி பண்ணி டிங்கரிங்கா? இந்த வீட்டுக்கு ஏத்த வண்டிகளா மாத்த போறேன். பட்டி டிங்கரிங் பெயிண்டிங்கா? ஏமா, இதுக்கு முன்னாடி நீ கார் மெக்கானிக் ஷாப்ல வேலை பாத்தியா? ஜெயம்மா, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சரி சரி சரி. இவங்க எனக்கு சரியான மருமகள்களா மாற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்படியா? சரி. எங்க போறீங்க? நீ தானே சொன்ன போய் உட்காந்து டிவி பாருங்கன்னு. 6 மணி ஆயிடுச்சு. ஜீ தமிழ் பாக்கணும். 1 hour வேற. போங்க. என்ன சொல்ற அக்ஷயா? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கியா? ஹே சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ இவ எப்பதான் போட வைப்பா? இத கொடுத்தாச்சுனாக்கா 2000 ரூபாய் கொடுப்பாங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணிடுறேன். நான் இப்ப குளிக்க போறேன். குளிச்சு முடிச்சிட்டு பண்ணட்டுமா? ஓகேடா, பாய். ஆஹா, குளிக்க போறா. போன அடிச்சிட வேண்டியதான். அப்பாடா, போன் கிடைச்சிருச்சு. 2000 ரூபாய் கன்ஃபார்ம். இப்பவே அர்ச்சனா அக்கா கிட்ட கொடுத்துட்டு அந்த 2000 ரூபாவை வாங்கிட வேண்டியதா. போனை கொண்டு போய் கொடுக்கும்போது ஜெயமா பாத்துட்டாங்கன்னா வம்ப போயிடுமே. இங்க எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். அர்ச்சனா அக்காவை கூட்டிட்டு வந்து எடுத்துக்கலாம். ஆ, ஆ. 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 அர்ச்சனா அக்கா, ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாசினியோட போன் கிடைச்சிருச்சு. ஏய், என்ன சொல்ற? ஆமா அம்மாக்கா, அவ போனை வச்சுட்டு குளிக்க போனா. நான் போய் நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இனி அந்த ஹாசினி காலிதான். இந்தா, நான் பேசின மாதிரி 2000 ரூபாய். போன கொடு. போன் என்கிட்ட இல்லக்கா, ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். கொடுங்க. அப்பனா நான் பணம் கொடுக்க மாட்டேன். இது ஹாசினி போனோட ரிங்டோன் ஆச்சே. சவுண்ட் வருதுன்னா போன் எங்க இருக்கு? ஆ, ஆ, எங்க இருந்தா வருது? ஹாசினி எமகாதிகையா இருக்காளே. போனை எங்க மறைச்சு வச்சிருக்கா? ஹாசினி, இன்னியோட உன் ஆட்டம் முடிய போகுது. உடனே அர்ச்சனா அக்கா கிட்ட கொடுத்து 2000 ரூபாய் வாங்க வேண்டியதான். அர்ச்சனா அக்கா எங்க இருப்பாங்க? மாடியில இருப்பாங்களோ? பார்க்கலாம். ஜெயமா மாடியில இருக்காங்களே. கையில இருக்கிறத பார்த்துட்டா வம்பாச்சே. எங்க அதை ஒழிச்சு வச்சிடலாம். மறைச்சு வச்சாச்சு.
போன் எடுத்தா நேரா கொண்டு வரதை விட்டுட்டு இதுக்கு மறைச்சலாம் வைக்கிறீங்க. யாராவது பாத்துட்டா என்னக்கா பண்றது? சரி வாங்க எடுத்து தரேன். அக்கா 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 ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாசினி போனை நான் எடுத்துட்டேன். என்னடி வளர்ற? ஆமாக்கா, போன் என்கிட்ட தான் இருக்கு. என்னக்கா சொல்ற? ஹாசினி போன் என்கிட்ட தான் இருக்கு. இப்பதான் நான் போய் அவ போனை எடுத்தேன். அது எப்படி உன்கிட்ட இருக்கும்? நீ எடுத்தது வேற போனா இருக்கும். ஐயோ, ஹாசினி ரூம்ல போய் நான் தான் அதை எடுத்துட்டு வந்தேன். இல்ல நான் தான் எடுத்தேன். நான் தான் எடுத்தேன். நான் தான் எடுத்தேன். இல்ல நான் தான். ஐயோ நிறுத்துங்க. மாயா, நீ எடுத்த போன் எங்க குடு. நான் புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ எங்க வச்சிருக்க சித்ரா? நான் டிவி பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் அங்க இருந்து தான் இந்த போன் எடுத்தேன். அதையும் நீங்க எடுத்தீங்க. அது என்னோட போனு. அது ஹாசினி போனு. அத நான் தான் எடுத்தேன். எனக்கு தான் 2000. டிவிக்கு பின்னாடி வச்சது நான் தான். எனக்கு தான் 2000 ரூபாய். ஐயோ சீ, நிறுத்துங்க. போனை எடுத்து ஹாசினி யார்கிட்ட பேசினாங்கறத கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. 2000 ரூபாய் பணத்துக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க. அது ஹாசினியோட போனு. யாராவது இருக்குதுக்குள்ள நம்ம போய் எடுத்துக்கலாம் போங்க. வாங்க வாங்க. வா, இங்கதான் இருக்கு. பாத்தீங்களாக்கா, நான் தான் புத்த சிலைக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சேன். அப்பாடா, ஒரு வழியா போன் நம்ம கையில கிடைச்சிருச்சு. இனிமே ஹாசினி விரட்டுறது ரொம்ப ஈஸி. சரி சரி, போனை கொடு. முதல்ல பணத்தை கொடுங்க. பணத்தை என்கிட்ட கொடுங்க. இல்ல இல்ல, நான் தான் முதல்ல எடுத்து ஒளிச்சு வச்சேன். என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கொடுங்க. சரி சரி சரி, அடிச்சுக்காதீங்க. இந்தாங்க 2000 ரூபாய். ஆளுக்கு 1000 ரூபாய் பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, போன் கொடுங்க. இந்தாங்க. ஹே ஹாசினி, இந்த போனை செக் பண்ணா நீ யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிரும். யாருக்காக பயப்படுறேன்னு தெரிஞ்சிரும். அத வச்சே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும். ஐயோ பாரு, தேடி. ஹாசினியோட போன் உங்ககிட்ட தான் இருக்கா? நானும் அதான் தேடிட்டு இருக்கேன். சவுண்ட் மட்டும் வருதேன்னு பார்த்தேன். அது போன் ரிங் ஆச்சு, அதனாலதான் எடுத்தேன். நானே போனை கொண்டு போய் ஹாசினி கிட்ட கொடுத்துறேன். நீங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப நான் மாடியில அவ ரூமுக்கு தான் போறேன். நான் கொடுக்குறேன். குடு குட்ரி. என்னம்மா கையில 2000 ரூபாய் நோட்டு வச்சிருக்க? ஜெயமா, அது அது ஓ, நான் 2000 ரூபாய் காணும்னு சொன்னேனே, அதுவா? கண்டுபிடிச்சிட்டியா? என்ன ஆளு. குடு குடு குடு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன 3 பேர் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? இப்ப உங்க 3 பேரையும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பொம்மைங்க இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கு. இருந்தாலும் காசை கண்டுபிடிச்சு கொடுத்தல, ரொம்ப தேங்க்ஸ். இப்படித்தான் இருக்கணும். அக்கா, ஓ, அது உங்க பைசா இல்லையா? இல்லக்கா. உங்க பைசாவா? எங்களை நல்லா ஏமாத்துறீங்களா? ஒழுங்கா 2000 ரூபாய் கொடுங்க. ஏய், அத போனை வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அதான் நாங்க போன் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம்ல. அது உங்ககிட்ட இருந்து தானே போச்சு. நீங்க போய் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. காசு கொடுங்க. பணத்தை கொடுங்க. எங்க வச்சிருக்கீங்க? காசு கொடுங்க. ஈஸியா கிடைக்க வேண்டிய போனை இப்படி சொதப்பி வச்சுட்டு 2000 ரூபாய் கேக்குதா உங்களுக்கு? கொன்னு போட்டுருவேன் 2 பேரையும். போங்கடிங்கிறது. போங்க போங்க. ஏய், இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. இந்தா வாங்கிக்கோ. டிஷ்யூ 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 டிஷ்யூ. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்குதான் உன்னை தூக்குல தொங்க விட்டுருக்கோம். இன்னைக்கு நீ செத்த. ஏய், இந்தா. யா.
மாமியாரா? எங்களை அதிகாரம் பண்ணுவியா? எங்களை கொடுமைப்படுத்துவியா? அதுக்கு தாண்டி பழி வாங்குறோம். ஏ! இன்னைக்கு உன் உடம்பு ஃபுல்லா ரத்தம் வர வரைக்கும் விட போறது இல்ல. நல்லா ஏய் 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 உன்ன என்ன பண்றீங்க? இவ டார்ச்சர் எங்களால தாங்க முடியலக்கா. தினம் தினம் எங்களால தூங்கவும் முடியல. அதான் ஹாசினி மாதிரி பொம்மை செஞ்சு அத அடிச்சு எங்க ஆத்திரத்தை தீத்துக்கிறோம். ஐயோ, என்னடி சொல்றீங்க? இப்படி அடிச்சா அவளுக்கு வலிக்கு போதா? ஆனா நாங்க பட்ட வலிக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அதுக்காக தான் இப்படி செய்யறோம். அடி லூசுங்களா, இப்படி எல்லாம் குத்துனா உங்களுக்கு தானே வலிக்கும். எதுக்குதான் இப்படி சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறீங்களோ? அக்கா, ஹாசினியோட செல்போனை திருடுறதுல 2 தடவை தோத்து போயிட்டோம். இனி தோக்கவே கூடாது. அதுக்குதான் இந்த பயிற்சி. ஒருவேளை நாங்க அவ செல்போனை எடுக்கும் போது ஃபைட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவகிட்ட ஜெயிக்கணும்ல. அடச்சே, ஒரு மொபைல சரியா திருட தெரியல, இதுல குத்து சண்டை பயிற்சி வேற. மூளைக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னா அதை விட்டுட்டு இப்படி உடம்பு புண்ணாக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, எங்களை திட்டாதீங்க. அவளை நாங்க பழி வாங்கியே தீருவோம். அவ அட்டகாசம் தாங்க முடியல, தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. போதாததுக்கு காலையில எந்திரிக்க சொல்றா, குளிக்கலாம் சொல்றா, சமைக்க சொல்றா. எங்களால முடியாதுக்கா. அவ ஒரு ராட்சசி. அவளை இன்னைக்கு கொத்து பரட்ட போடாம விட மாட்டோம். ஏய் ஹாசினி, இப்ப குத்த போற குத்துல உனக்கு நெஞ்சு வலிக்கணும். சித்ரா, ஏ சித்ரா, அப்பா, இப்ப நான் எங்க இருக்கேன்? அடி லூசுங்களா, என்னமோ இங்க குத்துனா அங்க வலிக்கும்னு சொன்னீங்க. இப்போ நம்ம உடம்புல தானே எல்லா இடமும் வலிக்குது. இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, முட்டாள் மாதிரி யோசிக்காதீங்க. உருப்படியா ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா 2 பேரும்? ஹாசினி உங்களை விட சின்ன வயசா இருந்தாலும் எவ்வளவு ஸ்மார்ட்டா ஏஜேவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா பாத்தீங்களா? அவ ஒருத்தி நம்ம 3 பேருக்கும் எப்படி தண்ணி காமிக்கிறா. உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாங்க என்னக்கா பண்றது? நாங்களும் செல்போன் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்குள்ள மாயா கதை வந்து சொதப்பிட்டாங்க. ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஜெயம்மா வந்து சொதப்பிட்டாங்க. நீங்க பேசாதீங்கக்கா, நீங்க தான் காரணம். இல்ல, நீ தான் காரணம். இல்ல, நீங்க தான் காரணம். நீ தான் காரணம். இல்ல, நீ தான் காரணம். இல்ல, நீ தான் காரணம். அவளை தோர்த்துறதுக்கு வக்கு இல்லாம நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்தே அந்த ஹாசினி மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. முக்காட போட்டு வந்து ஏஜே கிட்ட தாலி வாங்கினதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அவ இந்த வீட்ல இருக்கிறதுலயும் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படிதான் போன் வந்த உடனே ஓடுனா. இப்பவும் போனை பார்த்தா பயப்படுறா. அப்போ யாரோ எதுக்காகவோ இவளை மிரட்டுறாங்க. ஹாசினி பெரிய தப்பு ஏதோ செஞ்சிருக்கா. அதுக்கும் ஏஜேவ கல்யாணம் பண்ணதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்கணும். அக்கா, எங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள நாங்க மொபைல் எடுத்து தரோம். போதுமா? இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல.
இதுக்குன்னு நான் ஒரு ஆளை ரெடி பண்ண போறேன். என்னக்கா இது எங்களை இப்படி இன்சல்ட் பண்றீங்க? அப்படிலாம் இல்ல. நாம அந்த போனை எடுக்க போனா ஹாஸ்னியோ ஜெயம்மாவோ பாத்துடுறாங்க. ஒருவேளை நம்ம எடுத்து மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு தானே அவமானம். அதுக்கு நாம பதில் சொல்லவே முடியாது. இதுவே ஒரு திருடன் கிட்ட வேலையை ஒப்படைச்சா மொபைலும் வந்து சேரும். அவன் சிக்கிக்கிட்ட கூட நமக்கு இந்த பிரச்சனையும் வராதுல்ல. எப்படி ஐடியா? அக்கா செம்ம ஐடியாக்கா. இதுதான்க்கா நமக்கு சேஃப். அக்கா ஹாசினி செம திருடியா இருக்கா. அவ போனை நம்மளால அடிக்கவே முடியல. திருடிக்கு திருடன் தாங்க கரெக்ட். சீக்கிரமா ஹாஸ்னி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா சீக்கிரமா ஒரு திருடனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். பாத்தீங்களா மாயக்கா, அர்ச்சனா அக்கா எல்லா வித்தையும் கையில வச்சிருக்காங்க. ஹை லெவல் ஆளுங்கள்ல இருந்து லோக்கல் திருடன் வரைக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. ஆமாமா, இல்லன்னா இத்தனை நாள் ஏஜே வீட்ல குப்பை கொட்ட முடியுமா என்ன? எங்க காணோம்? என்ன பண்றாங்க? அக்கா திருட இங்க வந்து வெயிட் பண்றேன்னு சொன்னானா? யாருக்கா அவன்? யாரு? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? அப்ப இந்த திருடனை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இல்லையா? எந்த திருடனை சொல்றீங்க? எந்த திருடனா? இப்ப நம்ம பார்க்க போற திருடனை தான் சொல்றேன். பார்க்க போற திருடனா? இனிமேதான் நம்ம திருடன் யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். இனிமேதான் கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கிறதுக்கு திருட என்ன ரோட்டு வருமா? இங்க சிறந்த முறையில் திருடப்படும்னு போர்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானா? அதானே, அயன் பண்றவர் மாதிரி, பேப்பர் போடுறவர் மாதிரி, டீ மாஸ்டர் மாதிரி செய்யற வேலையை வச்சுதானே கண்டுபிடிக்க முடியும். திருடுறது என்ன வெளிப்படையான தொழிலா சொல்லுங்க? திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் யாருன்னு ஊர்ல 4 பேர்கிட்ட விசாரிச்சா திருடன் யாருன்னு அசால்ட்டா சொல்லிட போறாங்க. அவனை காண்டாக்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிய போகுது. உங்க மூளை அவ்வளவுதான். ஆல்ரெடி தெரிஞ்ச திருடனை வேலைக்கு வச்சா ஹாஸ்னி மொபைல் திருட்டு போன உடனே போலீஸும் பழைய திருடங்க லிஸ்ட் எடுத்து அவனை புடிச்சிரும். நாமளும் மாட்டிப்போம். ஆமா ஆமா ஆமா. ஆனா அதே போலீஸ்ல சிக்காத திருடனா இருந்தா நமக்கும் சேஃப், பொருளும் கைக்கு வந்து சேரும். செம்ம ஐடியாக்கா. எப்படிக்கா இப்ப திருடனை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸிமா. திருடன் எப்படி இருப்பானா, நிறைய நகை போட்டிருக்கிற லேடிஸ ஓர கண்ணால பாத்துட்டு இருப்பான். யாராவது பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ் வெளியே தெரிஞ்சா அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறவங்கள கண்காணிப்பான். இல்லனா வேற ஒரு திருடன் கிட்ட போன்ல அவன் தொழிலை பத்தி பேசிட்டு இருப்பான். என்னக்கா இவ்வளவு டீடைல் சொல்றீங்க? நீங்க போலீஸா இருக்க வேண்டிய ஆளுக்கா? சரி சரி சரி, பேச்ச குறை. திருடனை கண்டுபிடிக்கலாம். சரிக்கா. ஐயோ, முடியலக்கா. என்னது, நம்ம ஊர்ல திருடங்களுக்கு இவ்ளோ பஞ்சமா? அதுதான் எனக்கும் தெரியல. ஹலோ, டேய் நான் கபாலி பேசுறேன்டா. அக்கா அந்த ஆளை பாருங்க. பேரு கபாலி, கண்ணத்துல மரு, பாக்குறதுக்கு அப்படியே திருட மாதிரியே இருக்கான். ஆமாமா, கொஞ்சம் இருங்க, அவ என்ன பண்றான்னு பாப்போம். நேத்து ஹவுசிங் போர்டு 7ஆம் நம்பர் வீட்டை மொத்தமா அடிச்சிட்டேன்ல.
செம்ம திருடன் போல. வீட்டு புரோக்கர்ல நீ தாண்டா கெத்து. நானும் அந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கேன். அந்த 7ஆம் நம்பர் வீடு காலியானது எனக்கே தெரியாம போச்சே. கமிஷன் அள்ளிருப்பல்ல? கையில கிடைக்கிற காசை வெளியில சொல்லக்கூடாதுடா, அப்புறம் எல்லாரும் உஷாராயிடுவாங்க. பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் போல இருக்கே இவன். இவன் திருடனேதான். ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் திருடி இருக்கான். அத இன்னொரு திருடன் கிட்ட போன்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்லல? ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நடக்குதுக்கா. ஏய் சும்மா புலம்பாதடா. இளங்கோ நகர் 3வது தெருவுல ஒரு வீடு இருக்கு. கப்புன்னு அமுக்குனா 1 வருஷம் உட்காந்து சாப்பிடலாம். ஆளை ரெடி பண்ணு, அமுக்குறத ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். அட பாவி, இதுல பார்ட்னர் வேறயா? நீ வேறடா. அந்த வீடு எனக்கும் தெரியும். அந்த ஓனர் கமிஷனே வெட்ட மாட்டான்டா. சரி வீடு, நம்ம ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வீடு இருக்கு. நைட்டு போய் முடிச்சிருவோமா? சரிடா. 2 காலேஜ் பசங்க வீடு வேணும் வீடு வேணும்னு கேட்டே இருக்கானுங்கடா. அவங்கள நான் கூட்டு வரேன். இந்த பாரு, மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஓகேவா? போலீஸ் வீட்லயே திருடுறானா? இவன் பெரிய அப்பா டக்கர் திருடனா தான் இருப்பான். வாங்க இப்பவே போய் அவனை அமுக்கிடலாம்.